நம்ம ஆன்லைன் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராக போய்கிட்டே இருக்கிறது. அது வழங்க யூஷுவலாக ஆல்ரெடி போய்கிட்டே இருக்குது. எல்லா கோர்ஸுமே கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸும் சரி, சிசிடிவி கோர்ஸும் சரி, இன்னும் ஒரு சில கோர்சஸ் ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கோர்சஸ் தான். அது ரெகுலராக போய்கிட்டு தான் இருக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னையும் நம்ம ஆஃப்லைனில் வர ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நியூவாக இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஆன்லைனில் கோர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் ஆன்லைனில் மட்டும், ஏன்னா அது நிறைய பேர் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். டைமும் சரி, நிறைய பேர் இது இப்போத்துலேருந்து அந்த ரிக்வெஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்லைன்லேயும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுத்து ஒரு கோர்ஸு ஃபில்லும் ஆகிடுச்சு. சீட்ஸ் எல்லாமே சிசிடிவி ஆன்லைன் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபில்லும் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிக் கோர்ஸ், அந்த கோர்ஸு தான். இந்த கம்ப்யூட்டர் பேசிக் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு சொல்லிக் கொடுங்க, அதுக்காக வச்சுருக்கு தான் இந்த கம்ப்யூட்டர் பேசிக் கோர்ஸ். மானிட்டர்னால் என்னென்னு தெரியாது, கீபோர்ட்னால் என்னென்னு தெரியாது, சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ண தெரியாது, ஆன் பண்ண தெரியாது, பட்டன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அந்தமாரி இது நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் ஆஃப்லைனில் இந்த கோர்ஸ் எங்களுக்கு நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பெருசாக சிஸ்டத்தில் ப்ராக்டிஸ் இருக்காது, அவங்க சிஸ்டத்தை யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தமாரி இருக்கிறவங்களும் வந்திருக்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் எனக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அந்தமாரி இருக்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கு அவங்களுக்காக இது டிசைன் பண்ண கோர்ஸ் தான் இந்த கம்ப்யூட்டர் பேசிக் கோர்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் பேசிக் கோர்ஸும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ், சிசிடிவி கோர்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், வேலை தேடிட்டு இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு செகண்டாக ஏதாவது ஜாப் பண்ணலாமா அப்படின்றவங்களாம் இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் சரி நம்மளோட ஆன்லைன் கோர்ஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டுன்றது கிடையாதுங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆன பர்சன் வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் கோர்சஸை ஆஃப்லைனில் ஆல்ரெடி நிறைய பேர் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் ஏஜ் லிமிட்டுன்றது கோர்ஸுக்கு எந்த கோர்ஸுமே தெரியாது, நம்ம கோர்ஸுக்கும் கிடையாது. இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டட் கோர்ஸாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா முன்ன ஆதி காலத்து கம்ப்யூட்டர் வச்சு நான் இப்போ ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து கம்ப்யூட்டர் வச்சு சொல்லி தருவாங்க. இதுதான் கம்ப்யூட்டர், இதுதான் சிபியூ அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட அப்படிலாம் இல்லை. லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்குது அதை வச்சு தான், எந்த வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோர்ஸே இருக்கும். உங்களுக்கான கன்வீனியன்ட் டைமில் தான் இது இருக்கும். அது நைட் டைமிங் 8 to 9 இருந்தாலும் சரி, இல்லை மார்னிங் டைம் 6 to 7 இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்டர்நூன் டைமாக இருந்தாலும் சரி, இதேமாரி உங்களோட கன்வீனியன்ட் டைமில் தான் இருக்கும். அதுமாதிரி இந்த கோர்ஸில் 1 to 1 தான். நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, ஆன்லைன் கோர்ஸு ஓகேங்களா. நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஜூம் மீட்டிங்கில் இல்லை கூகுள் மீட்டில் இந்தமாரி. ஸோ இந்த கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல நெட் கனெக்ஷன் நல்லா இருக்கணும். அதேமாதிரி ஏதாச்சும் ஒரு டிவைஸ், அது மொபைல் டிவைஸாக இருக்கலாம், இல்லை லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு டிவைஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்தாகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஆன்லைன் கோர்ஸை வந்து அசஸ் பண்ண முடியும் உங்களால். ஸோ இந்த 2 விஷயம், ஒன்று நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன், மொபைல் மூலமாக யூஸ் பண்ணாலும் சரி, மொபைல் நெட் மூலிமா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லேப்டாப் டெஸ்க்டாப் மூலிமா யூஸ் பண்ணாலும் சரி, ஒயர்டு கனெக்ஷன் மூலிமா யூஸ் பண்ணாலும் சரி. ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃபீஸாக தான் இருக்குங்க. நீங்கள் ஆஃப்லைன் கோர்ஸில் எந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பாதி, ஓகேங்களா, பாதி அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 to 1ன்றதுனால ஒரு கோர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் நானும் மட்டும்தான் இருப்போம் கண்டி, வேறு யாரும் அதில் இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்துட்டார், ஸோ ஆகாஷ்ன்ற ஒரு பர்சன் வராரு, நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ் எடுக்கிறாரு. அவர் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறார், எனக்கு வந்து 8 to 9 வந்து எடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா, ஸோ அந்த 8 to 9ல் ஆகாஷும் நானும் மட்டும்தான் இருப்போம் அந்த கோர்ஸில். ஜூம் மீட்டிங்கோ இல்லை கூகுள் மீட்டோ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவரோட கேப்பபிலிட்டி, அவருக்கு எந்த அளவுக்கு ஹார்ட்வேர் தருது, அவர் ஹார்ட்வேர் கோர்ஸ் எதுக்காக கற்றுக்கிறாரு, அவருக்கு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எந்த ஏரியாலாம் அவர் வீக்காக இருக்கிறாரு, எந்த ஏரியாலாம் அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு. ஸோ ஃபீஸும் பார்த்திங்கன்னா இது டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சனை பொறுத்து தான் ஃபீஸுமே நாங்கள் செட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ் தான் வந்திருப்பார், ஆனால் அவருக்கே ஆல்ரெடி ஒரு 50% 60% இருக்கும். ஜஸ்ட்டு அவருக்கு ஒரு 40% சொல்லிக் கொடுத்தாலே போதும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ் கற்றுக்கணும்னு அவங்களுக்கு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு விதமாக சொல்லித்தரணும். அதனால் இவருக்கும் அவருக்கும் ஒரே ஃபீஸு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் மேக்ஸிமம் அப்படி தான் வைப்பாங்க. ஸோ இவருக்கு அவர் கீழே பிகினர்லேருந்து போகிறாரா, அவருக்கு ஒரு ஃபீஸ் அமௌண்ட்டும், இல்லை ஆல்ரெடி அவருக்கு 60% தருது அப்படின்னா அவருக்கு நான் லெஸ் ஃபீஸுமே நான் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ என்னால் பிகினராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, என்னால் எந்த அளவுக்கு ஃபீஸை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லெஸ் ஃபீஸாக தான் இருக்கும். நீங்கள் மற்ற இடத்துலலாம் கம்பேர் பண்ண சொல்ல, மற்ற ஆன்லைன் கோர்ஸோ இல்லை மற்ற ஆஃப்லைன் கோர்ஸோ இல்லை மற்ற இன்ஸ்டியூட்லேயோ வேறு எங்கேயோ நீங்கள் போய் லேர்ன் பண்ணுறதுக்கும் இங்கே லேர்ன் பண்ணுறதுக்கும் ஃபீஸ் வந்து லெஸ் ஃபீஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து 1-to-1 தான். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோர்ஸை நான் பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா, நான் என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நானுமே நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேங்க. நிறைய கிளாஸஸ் இதுக்கு முன்னாடிலாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் என்ன இப்படிலாம் சொல்லித்தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சது தான் இந்த ட்ரைனிங் ஆஃப்லைனில் நல்லா சக்ஸஸாகவே போயிட்டுருக்கு. அதை தான் இப்போ ஆன்லைனில் கொண்டு வரோம். ஸோ என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமோ, ஓகேங்களா, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் நான் ஃபேஸ் பண்ணணும், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்க என்னோடய கிளாஸில் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது, என்னோடய ஆன்லைன் கோர்ஸில் ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கோர்ஸுமே டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குமே. ஸோ மேக்ஸிமம் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். நம்பரை வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நான் 9585006736 இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுங்க. அதுக்கப்புறம் கோர்ஸை ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஹவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுருக்கோம், டேஸுக்கு ஏற்ற மாதிரி. உங்கள் கன்வீனியன்ட் டைமும் சரி, டைமிங் உங்கள் கன்வீனியன்ட் டைமாக தான் இருக்கும். கோர்ஸ் ஃபீஸு உங்கள் கன்வீனியன்ட் ஃபீஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கோர்ஸையே டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே நிறைய கோர்சஸ் இருக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் இருக்குது, வெப் டிசைனிங் கோர்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் இப்போதைக்கு இந்த 3 கோர்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். கம்ப்யூட்டர் பேசிக் கோர்ஸு, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸு, சிசிடிவி கோர்ஸு. அதுக்கு அடுத்தடுத்த பேட்ச் எல்லாம் அடுத்தடுத்த கோர்ஸ் அப்படியே வெப் டிசைனிங் கோர்ஸு, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸு, அடுத்த கோர்ஸ் ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. டிடிஹெச் டெக்னீஷியன் இருக்குது, டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸ், அந்த கோர்ஸ்லாம் அடுத்தடுத்து அப்படியே ஆன்லைனில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த சம்மர் டைம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லலாம், ஸ்கூல் ஓப்பனிங் டைம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கோர்ஸுக்கு லேர்ன் பண்ணணும், ஆன்லைனில் லேர்ன் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்படி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா எனக்குமே அப்படி தான் இருந்தது. இன்ஸ்டியூட்டுக்கு போய் கற்றுக்கிறத விட கம்ஃபர்டபுளாக நம்ம வீட்லேயே நமக்கு ஏற்ற டைம்லேயே லேர்ன் பண்ண சொல்ல இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் லேர்ன் பண்ணலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், எந்த அலைச்சலும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அந்த கன்வென்ட்டுக்காக தான் ஆன்லைன் கோர்ஸஸ்க்கே கொண்டு வந்தோம். ஆன்லைனில் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, நிறைய பேர் கேட்டுட்டும் இருந்தாங்க, ஆன்லைன் கோர்ஸ் எப்போ போடுங்க, ஆன்லைனில் கோர்ஸ் எடுக்கிறீங்களா, ஆன்லைன் கோர்ஸ் எப்போ கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய எதிர்பார்ப்பு. அதனால தான் இந்த சிசிடிவி கோர்ஸ் எங்களுக்கு ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். சிசிடிவி கோர்ஸ் போட்டு ஒரு 2 to 3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதுமாதிரி நான் 1-to-1ன்றதுனால லிமிட்டட் சீட்ஸ் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் அலோவே பண்ணுவோம். 1-to-1 செஷன் தான். ஸோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 1-to-1 தான் இருக்கிறதுனால ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் சேர்ந்தாலே தாராளமாக போதுமானது. அது சிசிடிவி கோர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, 5 to 10 மெம்பர்ஸ் சேர்ந்தாலே போதுமானது. அதுக்குள்ளேயே அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.